உண்மையாக இருக்கிறவங்க கிட்ட தான் உண்மையாக இருக்கணும். அதாவது பொய்யா இருக்கிறவங்ககிட்ட உண்மையாக இருக்கக்கூடாது. அதுதான் அடிமைத்தனம். நமக்கு பொய்யா இருக்கவும் தெரியணும், உண்மையாக இருக்கவும் தெரியணும். ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். எனக்கு உண்மையாக இருக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்ட்டு இருக்குது. ஏன்னா உண்மையாக இல்லாதவங்ககிட்ட நம்ம பொய்யா இருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு அவசியம் வரும். நம்மக்கிட்ட பொய்யா நடக்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட நம்ம கொஞ்ச காலத்துக்கு நம்ம பொய்யா நடக்க வேண்டிய நிரந்தரமாக அப்படியே இருந்துடக்கூடாது. பொய்யா இருக்கிறவங்ககிட்ட நீ பொய்யா இரு, நானும் அவங்ககிட்ட பொய்யா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தரமாகவே அது இருந்துடக்கூடாது. ஒரு 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 காதலன் காதலியும், ஒரு காதலி வந்து ஒரு காதலனுக்கு உண்மையாக இல்லை அப்படின்னா, அப்போது உண்மையாக இல்லை அப்படிங்கும்போது அந்த காதலன் என்ன பண்ணணும், அவளுக்கு உண்மையாக இருக்கக்கூடாது, இவனும் அவளுக்கு உண்மையாக இருக்கு. அவள் வந்து இவனுக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு இவனுக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, அப்போ அவனும் இவகிட்ட வந்து உண்மையாக இருக்கக்கூடாது. அதாவது நீ உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். திருந்தாத பொழுது என்ன பண்ணணும், அந்த காதலன் வந்து அந்த காதலிக்கு உண்மையாக இருக்கக்கூடாது. தன்னிடம் உண்மையாக இல்லாத அந்த காதலிக்கு அந்த காதலன் உண்மையாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இவனும் வந்து பொய்யாக நடந்து கொள்ள வேண்டும். பொய்யாக நடந்துட்டு அப்புறம் வந்து அந்த உறவு அவங்க திருந்தவே மாட்டாங்க, அந்த காதலி திருந்தவே மாட்டாங்க அப்படின்னா, அது அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவன் வந்து வேற ஒரு காதலை தேடி போக வேண்டும். அதனால் அந்த உறவு நீடிக்கிற வரைக்கும், அந்த உறவு ஒரு முடிவுக்கு வருகிற வரைக்கும் பொய்யாக இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த கோபத்திலேருந்து தப்பிக்க முடியும். சிலர் ஏன் ரொம்ப கோபப்படுறாங்க அப்படின்னா, தன்னிடம் உண்மையாக இல்லாத ஒரு கணவன், ஒரு காதலன் அல்லது காதலி, ஒரு கணவன் அல்லது மனைவி உண்மையாக இல்லைன்னா, இவங்க உடனே சொல்லி பார்க்குறாங்க, திருந்தவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது, ஆனால் இவங்க பதிலுக்கு உண்மையாகவே இருக்கிறாங்க. உண்மையாக இருக்கும்போது கோபம்தான் அதிகமாகும். பொய்யா இருக்கிறவங்ககிட்ட பொய் சொல்கிறவங்ககிட்ட உண்மை சொல்லக்கூடாது, உண்மை சொல்கிறவங்ககிட்ட பொய் சொல்லக்கூடாது. அது மாதிரி உண்மையாக இருக்கிறவங்ககிட்ட உண்மையாக இருக்கணும். பொய்யா இப்போ உங்களுக்கு மரியாதை கொடுத்தா தானே நீங்கள் மரியாதை கொடுப்பீங்க. உங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா அவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுப்பீங்களா? உங்களுக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு பதிலுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? உங்களை மதிக்கலைன்னா நீங்கள் அவங்கள வந்து அவமதிக்கலைனாலும் பரவாயில்ல, அவமதிக்கக்கூடாது. அதே நேரத்தில் அவங்களுக்கு மரியாதையும் கொடுக்கக்கூடாது, அவங்ககிட்டருந்து விலகிடணும். அது மாதிரி தான். அதாவது நமக்கு ஒருத்தர் என்ன செய்கிறாங்களோ அதை தான் நம்ம பதிலுக்கு அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் இது. இப்போ வந்து அதுக்காக வந்து அதான் ஒருத்தர் வந்து உண்மையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், தொடர்ந்து அவங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடாது. தற்காலிகமாக பொய்யா இருந்துட்டு வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும். ஒரு கணவன் வந்து மனைவிக்கு தெரியாமல் சும்மா ஊதாரித்தனமாக கள்ளத்தொடர்புகளை வச்சுக்கிறான் அப்படிங்கும்போது, அந்த மனைவி வந்து சொல்லி பார்க்குறான் அவன் உண்மையாகவே இல்லை. ஆனால் இவளுக்கு கோபம் உச்சத்துக்கு போகுது, ரொம்ப கோபம் உச்சத்துக்கு போகுது, உண்மையாகவே இல்லை. எவ்வளோதான் அவன் திருந்தவே மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அதில் திருந்தலாம், 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட திருந்தலாம். அது வரைக்கும் இவள் பொறுமையாக இருக்க முடியாதுல்ல. அதனால் என்ன பண்ணோன்னா, பதிலுக்கு இவளும் என்ன பண்ணணும், அந்த உண்மையாக இல்லாத அந்த கணவனுக்கு, அவன் வேறு எங்கேயோ கள்ளத்தொடர்பு வச்சுருக்கான் அப்படின்னா, உண்மையாக இல்லாத அந்த கணவனுக்கு இவன் உண்மையாக இருக்கக்கூடாது. பொய்யா இவளும் வேறு ஏதாவது ஒரு உண்மையாக இருக்கிற ஒருவரை தேட வேண்டும். அதுக்காக வந்து கள்ளத்தொடர்பு வச்சுக்கணும், இன்னொருத்தனோட புருஷனை இவள் வந்து காதலிக்கணும் அப்படி கிடையாது. வேற ஒரு உண்மையாக இருக்கிற வேற ஒரு துணையை தேட வேண்டும். வேறு யார் நமக்கு உண்மையாக இருப்பார் அப்படின்னு ஒரு துணையை அந்த பெண் தேட வேண்டும். அந்த மனைவி வந்து தேடணும், உண்மையாக இருக்கிறவங்கள தேடணும். நமக்கு உண்மையாக இருக்கிறவங்கள அவங்கள தான் நீங்கள் தேடணும். தனக்கு உண்மையாக இல்லாதவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்காதீங்க. அப்படி உண்மையாக இல்லாதவங்ககிட்டேருந்து தற்காலிகமாக அவங்களுக்கு கொஞ்சம் பொய்யா இருந்துக்கிட்டு அதன் மூலம் அந்த கோபத்தை நம்ம வந்து தணித்து கொள்ளலாம். அதாவது பொய்யா இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கோபம் வரும், கோபத்தில் வன்முறை கூட ஏற்படும். அதனால் வந்து தற்காலிகமாக அந்த உறவு ஒரு முடிவுக்கு வருகிற வரை நீங்களும் பொய்யாக நடந்து கொள்ளுங்கள். எனக்கும் தெரியும், பொய்யா நடந்துக்கிறதுக்கு எனக்கும் தெரியும் அப்படின்னு அதனால் மனுஷங்க வந்து வெறும் உண்மையாக மட்டும்தான் அவங்களுக்கு இருக்க தெரியும், பொய்யாவும் இருக்க தெரியணும். அந்த கோபத்தை அப்போ தான் தடுத்துக்க முடியும். நமக்கு உண்மையாக இல்லாதவங்ககிட்ட இருந்து நம்ம உண்மையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், பொய்யா இருக்க கற்றுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த கோபம் வந்து அந்த நேரத்தில் கட்டுப்படும். ஆனால் அதுக்காக எப்போவுமே பொய்யாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடாது. நமக்கு உண்மையாக இருக்கிறாங்களா, அவங்க யாருன்னு நம்ம தேடணும். நமக்கு யார் உண்மையாக இருக்கிறாங்க அவங்கள தேடணும். நம்ம தேடி அவங்ககிட்ட ஒரு உண்மையாக இருக்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அதை விட உயர்ந்தது வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் தான் வந்து வாழ்க்கைன்னா என்ன, ஒரு அன்புன்னா என்ன, அந்த உணர்ச்சிகள், அன்பு சார்ந்த உணர்ச்சிகள் உண்மையாக இருப்பதன் மூலம் மட்டுமே அந்த உணர்ச்சிகளை நம்ம சந்திக்க முடியும். அந்த உணர்ச்சிகள் நமக்கு தெரிய வரும். பொய்யா இருந்தால் அந்த உணர்ச்சிகள் கண்டிப்பாக தெரியாது. பொய்யா இருந்தாலும் அன்பு கிடைக்கும் அப்படின்னா அப்புறம் எதுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும்? அன்பு என்பது உண்மையிலிருந்து மட்டும்தான் அது பிறக்கிறது.
உண்மையாக இருப்பதன் மூலம் மட்டும்தான். அதனால் உண்மையாக இருக்க தெரியாத முட்டாள்களிடம் நாம் உண்மையாக இருப்பது தப்பு. பொய்யாக இருக்கிறாங்களா, அவங்க பொய்யா இருக்கிறாங்கன்னா அவங்க முட்டாளாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சிலர் பொய்யா இருக்கிறதுலாம் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா மற்றவங்கள வெறுப்பேற்றுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. மற்றவங்க அமைதியாக வாழ்ந்து விடக்கூடாது, நிம்மதியாக வாழ்ந்து விடக்கூடாது என்பதில் அவர்கள் அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதுபோன்றவர்களிடமிருந்து நாம் விடுதலை பெற்று விட வேண்டும். அவர்களையும் விடுவித்து நம்மளும் அவங்கள்ட்டேருந்து விடுபட்டு விட வேண்டும்.